ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் லைட்டாக ஒல்லியாக இருந்தேன் அந்த டைமில். நல்லா வெயிட் லாஸ் பண்ணி அப்படியே நெஞ்சு எலும்புலாம் தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ இது அப்படியே இப்போ மாறிடுச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் தாரிகா பர்த்டேக்கு வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு தாரிகா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ பிரீத்தா தான் வர மாதிரி ஒரு பிளான். அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன். ஸோ வெஜ்ஜில் நம்மளுக்கு என்னடா சமைக்கிறது அந்த மாதிரி இருந்தது. லஞ்சுக்கு வரேங்க்கா அப்படின்னா. ஸோ சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச பன்னீரையும் அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூமையும் வாங்கி ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இந்த பீனட் பட்டர் தான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட காமிக்கணும்னு இருந்தேன். ஆனால் இப்போது அதை மாற்றிட்டு வேறு ஒரு ஃப்ளேவர் வாங்கியாச்சு. ஸோ அதோட ப்ராடக்ட் ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். தாரிகா பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த ரேபிட்லாம் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடும். கையெல்லாம் சமத்தியாக ஆட்டிட்டு வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி அவங்களாம் வராங்களா, சரி அவள் வரா வீட்டுக்கு, அவங்களாம் இல்லை ஒருத்தி தான் வரா, இருந்தாலும் வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாமான் இருக்குது, அங்கே துணி இருக்குது, இங்கே இது இருக்குது, அது இதுன்னு இருக்குது. ஸோ ரொம்ப கடுப்பாக இருந்தது. காலைல தோசை ஊற்றி கொடுத்துட்டு சட்னியாக அரைச்சிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது ஜோபா அப்படின்னு இருந்தது. ஏன்னா சாட்டர்டே நம்மளுக்கு ரெஸ்ட் டே, சண்டே எல்லோரும் இருப்பாங்க. ஸோ ரொம்ப கடுப்பாக இருக்கும். எல்லாம் கடுப்பாக இல்லை, ஸோ வேலை செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். சாட்டர்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ரொம்ப கொஞ்சம் தான் ஃப்ரீயாக இருப்போம். ஸோ அன்றைக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிளான் இருந்துச்சுன்னா செம்ம கடுப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு பிளான் இருக்குது. இவன் முடித்த உடனே மறுபடியும் நம்ம கிளம்பி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போகிறோம். ஸோ நான் லான்ச் பண்ண போகிறதில்ல, சும்மா ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட்டும் பண்ணலை, சும்மா போய் உட்காந்து பார்க்க போகிறோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஆடியோ லான்ச்சு. ஸோ நான் லாஸ்ட்டாக வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பன்னீரை க்யூபாக கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சு மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன மெனு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரில் மஞ்சூரியன் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூமில் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் மஞ்சூரியன், இந்த மாதிரி வகை வகையாக என் ஹஸ்பண்ட் கேட்பார். நானும் தாண்டி இந்த வீட்டில் இருக்கேன், எனக்குலாம் ஏன்டி இந்த மாதிரிலாம் செஞ்சு தரமாட்டேன் அப்படின்ட்டு. யாராவது வராங்கன்னொடனே மட்டும் எதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஸோ நம்மளுக்கு செஞ்சு தான் பழக்கம். அது எனக்கு செய்யாண்டி அப்படின்னுவார். நானும் செய்வேன், ஏன் தான் அது வர மாட்டேதுன்னு தெரியல. இப்போலாம் சமையல்லாம் ரொம்ப சொதப்பலாக செய்கிறேன். ஒரு சாப்பாடை வாயில் என்னாலே வைக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோடய நிலமை. நான் என்ன புதுசாக போய்ட்டு சமையல் ஏதாவது கற்றுக்கிட்டு தான் சமைக்கணும் அந்த மாதிரி இருக்குது. யூடியூப்பில் பார்த்து தான் சமைக்கிறேன். அங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. இங்கே நான் சமைக்கும் போது அது ரொம்ப கேவலமாக வருது. என்னையே நானே திட்டு வைக்கிறேன். ஏன்னே எனக்கே தெரியலங்க. திடீர்னு ஏன் தான் சமையலில் டச் விட்டு போச்சுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னே தெரியல. என் மைண்டு ஃபுல்லாக ஒரே ட்ராமாவாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதில் இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. நல்லாவே தெரியுது, தோணலை, நல்லாவே தெரியுது. அதனால தான் இப்படிலாம் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் ஹஸ்பண்டெல்லாம் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஆகுது, ஏன்னே தெரியல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கேன் வீட்டிலலாம். அப்படியே அவர் எரிஞ்சு அப்படி விழுந்துக்கிட்டே இருக்க. எப்படி தான் அந்த மனுஷன் தாங்குறாருன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ஏன் தான் அடிக்கடிக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸு. ஐயோ, என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் தெரியல. இந்த ஏன் தெரியலன்றதே ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி இருக்குது. ஐயையோ, இப்படியே தான் புலம்பிகிட்ருக்கேன். நீங்கள் என்னை கிடச்சிட்டிங்களே, அதான் உங்ககிட்ட புலம்பிகிட்ருக்கேன். உங்களுக்கும் அப்படி தான் மூட் ஸ்விங்ஸ்லாம் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி தூக்கமே இல்லாமல், என்னடா டே காலைல விடியுது, டக்குன்னு நைட்டு வந்துடுது, மறுநாள் விடியுது, என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரிலாம் சில டைம் எனக்கு மைண்ட் செட் ஆகிடுது. இதெல்லாம் ஆனால் 1 or 2 days தான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்கப்புறம் ஓகே ஆகிடும். திடீர்னு ஏன் தான் அந்த கேர்ள்ஸ்க்கு மட்டுமே இப்படி தான் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இப்படி நம்ம இருக்குமா, இல்லை நம்மளோட படைப்பே இப்படி தானா, எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. முன்னாடிலாம் எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் பாட்டுட்டு இருப்பேன். இப்போல்லாம் எனக்கே தெரியுது, நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கேன். ஒரு மாதிரி
மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கேன், யாரையுமே டவுன் எர்த்தாக இல்லை. ஏன் அப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு இப்போ தோணுது. முன்னாடிலாம் அப்படி இருந்து என்ன கிடச்சிடுச்சின்னு தோணுது. அது மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே பயனும் கிடையாது. நம்மளை வந்து ஏறி மிதிச்சுட்டு போகிறதுக்கு தான் இங்கே ஆள். யாருக்கும் நம்ம வந்து கரெக்டாக இருந்து என்ன ப்ரூஃப் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்க மைண்ட் செட்லாம், கரண்ட் மைண்ட் செட்டு. இவ்வளோ நாள் நம்ம அப்படிலாம் இருந்தோம், ஆனால் யாருக்குமே வந்து அது தெரியல. நம்மளை வந்து ஒரு பர்சனாக கூட மதிக்கலை. இப்போ நம்மலாம் மாறிட்ட பிறகு ஆமாண்டா நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. கரெக்டாக அதுக்கு மாட்டினது என் ஹஸ்பண்டு தான். நான் அதான் சொல்வேன், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கே தெரியுது, ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. அது ஆமாம் அப்பா, உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம்டி, உனக்கு தெரியல தான் நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவேன், எனக்கும் வரும் மூட் ஸ்விங்ஸு, தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் ஒரு நாளும் காட்டினதில்லை பாவம் அந்த மனுஷன். எனக்கு கிடச்ச ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என் ஹஸ்பண்டு தான். அவரை தான் நான் வந்து ஏதாவது சொல்லி புலம்பி திட்டி ஏதோ ஒன்று பண்ணிடுவானா எல்லாத்தையும் சமாளிக்கிறது. அதனால் எப்படியோ ஓடிடுது ஒரு நாள். வந்து எனக்கு சில டைம் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும், என்னத்துக்காக இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்பில் அப்படின்ட்டு. கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. மேபி வந்து இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, இப்போ புலம்புற மாதிரி தான் நான் எப்பவுமே புலம்புறேன். சரி, நம்ம கண்டென்ட் உள்ள வரலாம். இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு வந்து இப்படி தான் இருந்துச்சு. தாரிக்காவும் குட்டி பாப்பா, அவளுக்கு 1 year ஆகி ஒரு 10 days அப்படி இருக்கும். அவளாம் உட்காந்து நல்லா மொச்சுக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பரிமாறுறாங்களா அந்த அம்மா. ஹஸ்பண்டோட எம்டி வந்து ஆஃபீஸ் எம்டி வந்து ஆஸ்திரேலியாவோ எங்கே ஃப்ரான்ஸ் கிட்ட போயிருந்தாங்க. ஸோ எப்போ அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு பெரிய லாங் ட்ரிப் போடுவாங்க. எப்போ போனாலுமே வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாக்லேட்ஸ் வரும். அந்த சாக்லேட்டுக்கு நானும் என் ஹஸ்பண்டை அடிச்சுப்போ பாருங்க, ஒரு அடிச்சுக்குவோம். யாருக்குமே கிடையாது ஷேர். இத்துக்கு கூட ஒரு பீஸ் கிடைக்காது ஷேரு. என் ஹஸ்பண்டோட ஷேர்லேருந்து வேணால் இத்துக்கு கிடைக்கும், ஆனால் என் ஷேர்லேருந்து யாருக்குமே கிடைக்காது. என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி ஆட்டையை போடலான்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஆடியோ லான்ச்சுக்கு தான் போகிறோம், தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சு. ஸோ மணிரத்னம் கீழே வந்து கஜேந்திரன் அண்ணா வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணுறாரு, அக்கௌண்டண்ட்டாக இருக்கார். ஸோ அவர் வந்து பர்டிகுலராக மணிரத்னமோட படம் என்ன ரிலீஸ் ஆனாலுமே வந்து நம்ம ஃபேமிலி டிக்கெட் வந்து 10 to 15 டிக்கெட் வந்து கொடுப்பாரு, எவ்வளோ வேணுமோ கேளுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து கொடுப்பாங்க. நம்ம மணிரத்னம் படம் என்ன ரிலீஸ் ஆனாலும் ஒரு வீக்லேயே வந்து ஃப்ரீ டிக்கெட் தான் நம்மளுக்கு. ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி ஃபேமிலிக்கு சப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சு ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சு, அக்கேஷன் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து சில்வர் டிக்கெட். எனக்குலாம் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவ்வளோ பெரிய இடத்துல அந்த ஆடிட்டோரியமே அவ்வளோ பெருசாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா சினிமாவோட ஆடியோ லான்ச்சு எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் இந்த சாய்ராம் காலேஜில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெருசு, இதுக்காகவே கட்டிவிட்ட மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஓன் காலேஜோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்ல, செம்மத்தியாக இருக்கும்ல. ஸோ அதை நான் நினச்சிட்டு இருந்த மாதிரி காலேஜ்லலாம் நம்ம படிச்சிருந்தால் தான் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. ஒரு மாதிரி அந்த ட்ரோன் பறக்குது மேலே, அந்த புகை அடிக்குது, திடீர்னு ஃபயர் வருது, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பேப்பர்ஸ்லாம் கொட்டுது. அம்மாடியோ நம்ம எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கோண்டா அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேன் கேர்ள் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிம்பு ஐயோ அங்கே கத்துற நான் ஒரே கத்துறம்மா என் கூட சேர்ந்து. ஆனால் நிறைய பேர் வந்து சிம்பு ஃபேனாக இருந்தாங்க. சிம்பு, கமல், அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், த்ரிஷா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ வந்து அந்த படத்தில் முக்கியமாக நடிச்சிருந்த எல்லா பர்சன்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறோம். அந்த சிம்புவோட ஆஸ்டிலும் அவரோட நியூ லுக்கும் வா எனக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் நேரில் பார்க்கும்போது ஐயோ, நான்லாம் சின்ன வயசுலேருந்தே சிம்பு ஃபேன் தாங்க. வெளியே சொன்னால் கலாய்ப்பாங்க, ஆனால் அப்பத்துலேருந்தே இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஓட்டுறாரு. ஏன்னா வெளியே சொல்கிறதே கிடையாது நான் சிம்பு ஃபேனுன்ட்டு. நான் என்னோட ஒரு சிம்பு நான் ஃபேன் கேர்ளுன்றதுக்காகவே வந்து இந்த டிக்கெட் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து இவளுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் போட்டுட்டு ஜாலியாக கூட்டின்னு போயிட்டாரு. நான் வந்து அப்படியே
ஆகாசத்தில் பறந்துட்டு இருந்தேன். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கெலாம் அவ்வளோ லைட்டிங்கு, அவ்வளோ ஒரு செட்டப் பார்க்கும்போதெல்லாம் அவ்வா என்னடா இப்படி இருக்குது. அந்த ஃபுல் ஏரியாவுமே ஏசி தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல். சுகன்யா அவங்களாம் வந்திருந்தாங்க. நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து பிளாட்டினமாக ஏதோ சம்திங் முன்னாடி இருக்க ரோவில் உட்காந்துருந்தாங்க. கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அந்த மாதிரி நிறைய வந்து கேட்டகிரிஸ் பிரிச்சுருந்தாங்க. நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு தனி கேனு அந்த மாதிரி நிறைய சப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸு, ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பொலம்பிள்ஸாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்க